வணக்கம், நான் உங்கள் டாக்டர் அஜித்குமார் பேசுகிறேன், முல்லை கிளினிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 2 வாரமாகவே ஃபீவர் கேசஸ் அதிகமாக வருது, ஜுரம் கேசஸ் அதிகமாக வருது. அதுவும் 101, 102 டிகிரியில் வராங்க. 3வது நாள் 4வது நாள் செக் பண்ணி பார்க்கும்பொழுது டைஃபாய்டு பாசிட்டிவ்ங்கிற மாதிரி வருது. ஸோ டைஃபாய்டு காய்ச்சல்னா என்ன, எப்படி பரவும்? டைஃபாய்டு காய்ச்சல் அப்படின்னா சால்மோனலா டைஃபி அப்படின்ற பாக்டீரியா மூலியமா மாசடைஞ்ச தண்ணி, மாசடைஞ்ச சாப்பாடு, உணவுப் பொருள், அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு டைஃபாய்டு காய்ச்சல் இருக்குது அப்படின்னா அந்த கிருமி எனக்குள்ளே இருக்குது அப்படின்னா எனக்கு ஒன்றும் பண்ணாது, ஆனால் என்கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும். அது வந்து டைஃபாய்டு கேரியர் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ், என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர். பேஷண்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு சாயங்காலம் 6 மணி ஆனால் 7 மணி ஆனால் ஃபீவர் அதிகமாகுது சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு 3வது நாள் 4வது நாள் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது டைஃபாய்டு பாசிட்டிவ்ன்ற மாதிரி வரும். என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 4 நாள் அப்படின்னு கேட்கும்போது, சார் நான் வந்து பேராசிட்டமாலே போட்டுட்டு இருந்தேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டோஸ் போடலாம், சரிங்களா? அப்போ 2வது நாள் 3வது நாள் ஃபீவர் அதிகமாகும் பொழுது நம்ம டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற மெடிகேஷன்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், அவங்க சொல்கிற அட்வைஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். டைஃபாய்டு காய்ச்சலுக்கு வைடால் அப்படின்ற டெஸ்ட் நம்ம எடுத்து பார்ப்போம். அதில் வந்து 1:160 இருந்தாலே டைஃபாய்டு பாசிட்டிவ். ஸோ டைஃபாய்டு காய்ச்சல் வராமல் இருக்கிறதுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணி குடிங்க, சாப்பாடு நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க, எதிர்ப்பு சக்தி அதிகமாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அவுட் சைட் ஃபுட்ஸ், அதாவது வெளியில் போய் சாப்பிட்ற உணவுகளை கம்மி பண்ணுங்க. வீட்டிலேயே சமைச்சு நல்லா வேக வச்சு சாப்பாடை சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.